ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் இருந்துட்டு செம கோவத்தில் வந்து உள்ளே வந்து போயிட்டாருங்க. உள்ளே வந்து போன கையோட வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்க, நீங்கள் நிற்காதீங்க, நீங்கள் முதல்ல வந்து இந்த வீட்டை விட்டு வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை மட்டும் மல்லியோட பெரியம்மாவை மட்டும் அமுச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியவும் வந்து சேர்த்து வந்து பேக்கை வந்து பேக் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேருமே வந்து இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து போகிறாங்க. சரி, ஓகே, சூப்பர், இது வந்து நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து வேற ஒரு கல்யாணத்தை வந்து பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பிளான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதாவை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அவள் தான் வந்து போயிட்டாளடா, அவள் வந்து உன்னை வந்து வளைச்சி போட்டு பணத்தை வந்து சுருட்டுறதுக்காக தான் வந்து பார்த்துருக்கா, அவள் போய் வந்து உன்னை வந்து நல்லா வந்து உயிரோட வந்து வச்சு பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா? அவளுக்கு வந்து பணம் தான்டா முக்கியம், பணம் இருக்கிறதுனால தான் வந்து அந்த பணம் வேணுன்ற திமிருனால தான் வந்து உன்னை வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து பிளாக்மெயில் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருப்பாங்க போல். அந்த இதுக்காக வந்து நீ வந்து எப்படியோ வந்து நான் வந்து உஷாராகி அதை வந்து பார்த்தேன்னா கரெக்டாக வந்து முடிச்சு விட்டேன். எப்படியோ வந்து நல்லது வந்து உனக்கு நல்லது நடந்தால் எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. நல்லது, விஜய்க்கு வந்து நல்லது நடக்கணும்னா முதல்ல நீ வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடு, கண்ணுக்கு தெரியாத வந்து எங்கேனா போய் செத்து கூட வந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லுவேன் நான். அந்த லெவலுக்கு வந்து நம்மளை வந்து கடுப்பேற்றி விட்டுட்டு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. சரி, ஓகே, இப்போ வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, அவள் போனால் போயிட்டு போகிறா, அவள் வந்து ஒரு ஓடுகளிடா, அவள் வந்து அப்படி தான் வந்து போவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து தெரியாதா, நீ அவள் வந்து போனால் போயிட்டு போகிறா, நான் வந்து உனக்கு வந்து நல்ல கல்யாணம் வந்து நல்ல பொண்ணாக வந்து பார்த்து வந்து உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம வீட்டில் வந்து க மணமேடை வரையும் வந்து போயிட்டு நின்ன கல்யாணம் வந்து ஒன்று இருக்குது, அந்த கல்யாணத்தை வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படி என்ன கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, ரஞ்சிதா கூட வந்து மணமேடை வரையும் போயிட்டு தாலி கட்டுற நேரத்தில் தானே வந்து நம்ம மல்லி வந்து அவங்க வந்து தாலியை வந்து கட்டிட்டு வந்து போயிட்டாங்க. அந்த சமயத்தை வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து அதை வந்து நிறைவேற்றிருக்கலாம்டா, அது வந்து எப்படியோ வந்து உனக்கு வந்து தேவையான இதை வந்து நம்ம ரஞ்சிதம் வந்து கொடுக்க போகிறா, அதுக்கு வந்து நீ வந்து நம்ம பொண்ணு நம்ம சொல்கிறத வந்து கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து மண்டியை வந்து கழுவுறதுக்கு வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அந்த வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம விஜய் வந்து மண்டியை வந்து கழுவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து பிளான் பண்ணுறதுனால வந்து விஜய் வந்து அதுக்கு வந்து ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒத்துக்க மாட்டார். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு நான் வந்து என் பொண்ணை வந்து ஒழுங்காக வந்து வளர்க்காம கல்யாணம் பண்ண இதில் வந்து நான் வந்து பிஸியில் வந்து என் பொண்ணை வந்து ஒழுங்காக வந்து வளர்க்கல. ஆனால் இப்போ வந்து நான் வந்து என் பொண்ணை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். என் பொண்ணு தான் வந்து என் உலகம், அதுக்கு மிஞ்சினது வந்து எனக்கு வந்து எதுவுமே வந்து கிடையாது, என்னுடைய சந்தோஷம்லாம் வந்து கிடையாது, என்னுடைய பொண்ணோட சந்தோஷம் தான் வந்து என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்ன ராஜுமா, மாமா வந்து இப்படி வந்து சொல்லிட்டாரு, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல, ஒழுங்காக நீங்கள் வந்து பேசி என்னை வந்து மாமாவுக்கு வந்து கல்யாணம் பண்ண சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து சம்மந்தம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. ஏண்டி நிறுத்திடி, இவ்வளோ விஷயம் வந்து பண்ணவன் எனக்கு வந்து இதை வந்து பண்ண தெரியாதா, அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து மாற்றணும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து வச்சு துரத்தணுமோ அதே மாதிரி தான் வந்து மறுபடியும் வந்து நாம் வந்து விஜயை வந்து மாற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீ நல்லவ அப்படின்ற மாதிரி வந்து நாம் வந்து ப்ரூவ் பண்ணணும், நீ அவன் மனசில் போயிட்டு வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நான் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, நீ வந்து வெண்பா வந்து ஒழுங்காக வந்து பார்த்துக்கோ, ஒழுங்காக வந்து அவளுக்கு வந்து சாப்பாடு என்ன தேவையோ, அவளுக்கு வந்து என்ன சும்மா ஃபிங்கர் டிப்பில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த லெவலுக்கு வந்து நீ வந்து வெண்பா வந்து பார்த்துக்கணும். ஒரு குண்டூசி விழுந்தால் கூட நீ வந்து என்னாச்சு வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுற மாதிரி வந்து போகணும். அப்போ தான் வந்து விஜய் வந்து உன்னை பார்த்து வந்து, ஓ, இப்போ வந்து நம்ம வெண்பாவை வந்து ரொம்பவே வந்து நம்மளோட வந்து பாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஏற்றுறதுக்கான வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அப்படி அவ்வளோ கஷ்டப்படணுமா, அவ்வளோ அந்த குட்டிச்சாத்தானே என்ன பண்ணுறதுன்னு தெரில, பேசாமல் சாவடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஏண்டி என் தம்பியோட பொண்ணை வந்து நீ வந்து சாவடிக்கலாம்னு சொல்கிறேன், உனக்கெல்லாம் வந்து நான் வந்து அந்தளவுக்கு வந்து கொடுமைக்கறி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா, ஏதோ அந்த மல்லியை தான் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தணும்னு நினச்சேன், ஆனால் நான் ஒரு குழந்தைய வந்து சாவடிக்கணுன்ற அளவுக்கெல்லாம் வந்து நான் வந்து மனசாட்சி இல்லாதவெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம், இதுக்கு வந்து நம்ம ரஞ்சிதம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, பேசாமல் வந்து எவ்வளோவே வந்து காலி பண்ணிடலாமா, இப்போ வந்து என்ன இப்போ குழந்தைய வந்து காலி பண்ணலான்னு சொல்கிறதுக்கு வந்து வேணான்னு சொல்கிறாடே,
நம்ம வந்து ராஜியவே வந்து போட்டு தள்ளிடணும் போல், அப்போ தான் வந்து நமக்கு வந்து நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதம் வந்து யோசிக்கிறாங்க. ரஞ்சிதம் வந்து யோசிக்கிறத வந்து அதுக்கு மேலே வந்து 10 மடங்கு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து யோசிப்பாங்க. அந்த 10 மடங்கு யோசிக்கிறதுல 1 மடங்கு தான் வந்து நீ வந்து யோசிப்ப. நீயே வந்து பெரிய இவ மாதிரி வந்து பேசுறியா? உன்னை முதல்ல வந்து போட்டு தள்ளிடுவேன். நான் சொல்கிறத வந்து கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிறது தான் இரு, இல்லைன்னா வந்து உன்னை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்து எனக்கே வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதாவை வந்து மிரட்டி விடுறாங்க. ஆனால் அந்த வீட்டிலேருந்து 2 பேர் வந்து வெளியே போனவங்க என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் என்ன ஆக போகுது, ஏது ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. என்ன தான் இருந்தாலும் கூட வந்து அன்னபூர்ணி இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியம் ஒன்று தான். மற்றபடி வந்து வேறு எதுவுமே வந்து கிடையாது. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.